முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். உலக புகழ்பெற்ற தூத்துக்குடி பனிமய மாதா ஆலய திருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தேர்பவனி நடைபெற உள்ளதால் அன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உலக புகழ்பெற்ற தூத்துக்குடி பனிமய மாதா ஆலய திருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. பனிமய மாதாவின் உருவம் பொறித்த கொடி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். தூத்துக்குடி பனிமய மாதா ஆலய 444வது திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ரூபி, தூத்துக்குடியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற தூய பனிமய மாதா பேராலயத்துல ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை 11 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த திருவிழா நாட்களில உலக நன்மை, உலக சமாதானம், மாணவ மாணவிகள், கல்வி மேன்மை, வியாபாரிகள், மீனவர்கள், பனை தொழிலாளர்கள், உப்பள தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினருக்குமான விசேஷ திருப்பலிகள் மற்றும் நற்கருணை பவனியானது நடைபெறும். இங்கு கிறிஸ்தவர்களுக்கு அடுத்தபடியாக இந்துக்களும் பிரார்த்தனை கூட்டங்களில் கலந்து கொண்டு தங்கள் பிரார்த்தனை நிறைவேற மெழுகுவர்த்தி ஏந்தி அன்னையை வழிபடுவது, அதாவது மாதாவை வழிபடுவது கூடுதல் சிறப்பாகும். இந்த கோவில் திருவிழாவை ஒட்டி உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்தும் பல மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வருகை தருவார்கள். அதன்படி 444வது திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. காலை 5 மணிக்கு திருப்பலியும் 5:45 மணிக்கு 2ஆம் திருப்பலியும் நடைபெற்று ஆலயத்தின் முன்னுள்ள கொடிகம்பத்துல மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில நிர்வாகிகள் முன்னிலை பல்லாயிரக்கணக்கான மக்கள் புடைசூழ பனிமய மாதா ஆலய கொடியேற்றமானது தொடங்கியது. மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் கொடியை ஏற்றும் போது விண்ணுயர பனிமய அன்னையை, அதாவது மாதாவை வேண்டி குரல் புறாக்களை பறக்க விட்டும் விழாவானது தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்வுல தூத்துக்குடி மீன்வளத்துறை, அதாவது மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் விஷ மகாஜன், தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா, மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா ஆகியோர் கலந்து கொண்டிருக்காங்க. மேலும் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா, இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் வெளிநாட்டுகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. திருவிழாவிற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்டங்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையில 2 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள், 5 காவல் துணை கண்காணிப்பாளர்கள், 15 காவல் ஆய்வாளர்கள், 35 துணை காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட தூத்துக்குடி, மதுரை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த மொத்தம் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. குற்ற செயல்கள் மற்றும் சட்ட விரோத நடவடிக்கைகளை தடுக்க ஆண், பெண் காவலர்கள் சாதாரண உடையிலும் பொதுமக்களுடன் கலந்து ரகசிய கண்காணிப்பிலையும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. பல்வேறு இடங்களில CCTV கேமராக்கள் மூலம் தீவிர கண்காணிப்பும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த திருவிழாவை முன்னிட்டு வரும் 5ஆம் தேதி, அதாவது 11ஆம் திருவிழா 5ஆம் தேதி மாவட்ட நிர்வாகம் சார்பில் உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுல சிறப்பு என்னவென்றால் வரக்கூடிய ஆண்டுல பனிமய மாதா பேராலயம் தேசிய பேராலயமாக மாறுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் கோவில் சார்பாக எடுக்கப்பட்டு வருவதாக ஆயர் ஸ்டீபன் தெரிவித்திருக்கிறாரு. ரூபி, விரிவான விவரங்களை வழங்கியமை